அக்கா நினச்சி மேலே கைப்படுத்தியா பைத்தியம்? புதுசாக இருக்குது, என்ன கைப்படுற பழக்கம் அடுத்த மேலே? சச்சோ, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போல. பாப்பா நினச்சி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு கைப்பற்றிருக்கியோ? சரி சரி, கொஞ்சம் கையை மேலே வைங்க. பைத்தியம், காது கேட்குதா உனக்கு? பரவாயில்லடி, தூக்கத்துலேயே சேஃப்டியாக தான் இருக்கு. அக்கா அக்கா ஃபோன் பேசுகிறேன் என்ன? மாமாட்டே பேசுகிறேன், மாமா சவுண்டு கேட்ட மாதிரி இருக்கு. அதானே, தெளிவாக உன் காதில் மட்டும் விழுந்துருமே. நல்லா பேசு. சரி தாண்டி, கொஞ்ச நேரம் படுக்க போட்டா நீ நல்லா சொகுசாக படுத்து கிடக்க. சரி தூங்க மாமா, உங்களோட தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துச்சு போகிறேன்னுமா. லேசாக மேலே கைப்படம் கண்டுபிடிச்சிருடி. இந்த அளவுக்கு அசந்து தூங்குச்சா என்னாச்சு? நேற்றுலேருந்து சாப்பிட்லையா என்ன? டயர்டாக இருக்கியா? சரி, ஏதாவது நினச்சிருப்பா, கல்யாண நாள் வருது, பிறந்தநாள் வருது, ஒரு ரியாக்ஷனுமே இல்லையான்னு. என்னாச்சு, என்ன சவுண்டு? மணி எத்தனை? மணி 4:30 ஆகிட்டா. நல்லா தூங்கிட்டடா, போச்சு. பாப்பாட்டி எஞ்சிருப்பான்னு தெரியலையா? இவ வேலை எஞ்சி பார்த்துருப்பாளோ. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகலான்னு பார்த்தா நல்லா தூங்கியாச்சு. போ, இப்போ இப்படி படுத்துடாக்கா. எஞ்சி பாப்பால பார்த்துருப்பாளோ. பார்த்துட்டு மறுபடியும் இப்படியே படுத்துருக்கலாம் என்னன்னு தெரியலையா? இப்படி தெரியாமலே தான் இருக்குன்னு நினச்சேன். பார்த்துருப்பாளோ. முழிச்சிருந்தா தான் என்ன பார்த்தோன்னே இப்படி வந்து படுக்க மாட்டாள. தூரம் வந்து படுத்துருப்பாளா கோவத்தில்? ஒன்று கோவம் இருந்தால் தடவி படுத்துருப்பான், இல்லை கோவம் இல்லைன்னா இன்னைக்கு எழுப்பியிருப்பாள. எழுப்பி பேசாமல் தூங்க மாட்டாளா? இல்லை நான் தூங்குறேன்ட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் படுத்துட்டாளா? இல்லைன்னா எந்திரிச்சு போயிடக்கூடாதுன்னு இப்படி படுத்துருக்காளோ. எந்திரிச்ச பிறகு பேசிக்கலான்னு. என்ன மைண்டை படுத்துட்ட காலம் முறை பார்த்தாலா பார்க்கலையா, இல்லை நான் போட்ட மாதிரியே தூங்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரி, பார்த்தாலும் பேதாச்சு சொல்லி சமாளிச்சுக்கலாம். இடத்த காலி கொண்டு முதல்ல நல்லா தூங்கிட்டு இருக்கா. வந்து கீழே போட்டால் முழிச்சிருவாள். அவள் முழிச்சிடுவோன்னு பார்த்தா நம்ம மாட்டிக்கிடுவோம் தெரியுமா? கீழே பாடு. பைத்தியம், வீட்டு அடிக்கணும்னு சின்ன பிள்ளைய பிடிச்சி வைக்க கூடு. படு பேசாம. ஒரு சொன்னா கேட்கலான்னு பாரு. கை அடிடி, கை வச்சு பிடிக்க போய் வீட்டுக்கு வேண்டாமண்ணா. இங்கே இருந்தால் உன்ட்ட மாட்டிட்டு முழிக்கலாம். இப்படி வச்சு பேசாமல் படுத்து தூங்கு. காலைல வரேன். ஒன் செகண்ட் செல்ல கொண்டாட்டிக்கு ஃபர்ஸ்ட்டு ஹாப்பி ஆனிவர்சரி வாழ்த்துக்கள். வரேன் பிற வரேன்னா. அவளை எந்திக்கும் போது மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சினிங்கிட்டு இருந்தேன்னா வந்து அடிப்பேன் சொல்லி வச்சு. ஒழுங்காக சந்தோஷமாக இருக்கணும். அக்கா என்ன சொல்கிறதால அதை பண்ணணும் சரியா? வீம்பு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். ஒன்றை விட்டு நான் எங்கடியே போகிறேன்? அங்கே தானே இருக்கேன். இருந்தாலும் உன் பக்கத்தில் இருக்க மாதிரி நினச்சிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே. நல்லா தூங்கி என்னங்க என்ன 2 பேரும் எந்திச்சதும் நான் வரேனோ. ஐ லவ் யூ மை மிஸ்ஸஸ் துரை, ஐ லவ் யூமா. வருத்தப்படாதா, உன்கிட்ட டேரக்டாக சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ எதிர்பார்த்தது சரியா? ஐ லவ் யூ நந்தினி, ஐ லவ் யூ ஸோ மச்மா. க்யூட்டாக தூங்குதானம்மா. இத்தனை நாள் எனக்கு தவிக்க விட்டலாடி. அது இந்த 4 மணி நேரத்தில் நீ கொடுத்துட்ட. ஹாப்பியாக இருக்கேன் மாமா. வீட்டு போயிட்டு வரேன். மாமா வீட்டு போயிட்டீங்கன்னு சொன்னாமா? எப்போ வந்தீங்க? இப்போ தான். ஏன் மகிழ்ச்சி? மாமா உங்களுக்கு எனக்கு கல்யாணம் நாளா? ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்ஸ்மா. காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமாம் கிளம்பிட்டேன். கொண்டு வந்து விடுவீங்களா? என்ன வாழ்த்து சின்ன கொண்டு விடணுமா? இல்லை மாமா, வாழ மாமா அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னாங்கண்ணா, ஊருக்கு வரும்போது நாங்கள் கூட்டி கொண்டு விடுதான்ட்டு. என்ன பையன் அதான். இன்னைக்கு காலையில் நீ போயேன். சாயந்தரம் மாமா கூட வரேன். உங்கள் அத்தை இன்னும் எஞ்சி வெளியே வரல, நான் பார்க்கவே இல்லை அவளை. அதுதான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். உன்னை உணர்ந்து விட்டேன்னா 1 மணி நேரம் ஆயிருமா? சாயந்தரம் கண்டிப்பாக மாமா உன்னை கூட வரேன். நீ பஸ்க்குலாம் வர வேண்டாம் சரியா? காலேஜில் இரு, நான் கண்டிப்பாக வருவேன் சரியா? சுனில்கிட்ட சொல்லு, சுனிலும் நீனும் அங்கே நின்றுங்கண்ணா, நான் வரேன். சரி மாமா, கண்டிப்பாக வந்துடுவீங்களா? என்ன மாமா மேலே நம்பிக்கை இல்லையா? அச்சா இல்லை மாமா, இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரிலாம், அதான் வெளியே எங்கேயும் போகிறீங்களா அத்தையை கூட்டிகிட்டு? லேட் ஆகுமான்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்னால் செய்வீங்கல்ல மாமா? உனக்கு தெரியுதுல மாமா சொன்ன செய்வேன்னு. வேறு வேணுமா? ஓகே மாமா. எனக்கு விஷ் பண்ண, உங்கள் அத்தைக்கு விஷ் பண்ணி என்ன பார்க்க முடியும்? அவளை முடிச்சிட்டாலும் தூங்கிட்டு தான் இருக்கலாம். அத்தைக்கு விஷ் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தேன், நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னாம்மா. அதான் உங்கள்கிட்ட விஷ் பண்ணிட்டு இனிமே அத்தைகிட்ட விஷ் பண்ணிட்டு அப்படியே காலேஜ் கிளம்பிடலான்னு போகிறேன். மாமா நீங்கள் அத்தைக்கு விஷ் பண்ணலையா? அத்தை நீங்கள் தானே ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும்னு நினைப்பாங்க. நினைப்பா இப்போ பேச மாட்டேன் என்கிட்ட. அத்தை பேசாட்டாலே நீங்கள் அத்தைக்காக தானே அதை இருக்கீங்க, விஷ் பண்ணதுக்காக. விஷ் பண்ணலேன் மாமா. அதான் சண்டை போட்ட ஈடுபட்டல, அப்புறம் நான் எப்படி விஷ் பண்ண முடியும்? நான் பாப்பா பார்க்கலாம் வந்தேன். அத்தைகிட்ட பேசுகிறது வந்து அவர் ரூமில் போய் இருக்க மாட்டேன், நான் இங்கே இருக்க போகிறேன். ஆமாம் மாமா, நீங்கள் அங்கெல்லாம் இருப்பீங்க. சரி, உங்கள் அத்தைக்கு விஷ் பண்ண போகிறலாம். ஏன் சார்பா நீயே சேர்த்து விஷ் பண்ணிடுறேன்னு நான் சொன்ன விஷ் பண்ணாத, நீ ஏன் விஷ் பண்ணு. அப்புறம் நான் ஊருக்கு வந்திருக்கேன், இங்கே தான் இருக்கேன், இந்த ரூமில் தான் இருக்குங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது. உங்கள் திருப்பி சொல்லிட்டு இருக்காத புரியுதா? உங்கள் அம்மா அவளை இங்கே கூட்டு வந்துருக்குது, நீ டவுட்டு கேட்பேன்னு சொல்லி தான் கூட்டு வந்திருக்கா புரியுதா? உனக்கு டவுட்டு கிளியர் பண்ணணுன்ட்டு நீ அதையே மெயின்டைன் பண்ணு புரியுதா? அப்புறம் எதையாட்டு சொல்லி வச்சுட்டு இருக்கத. சரிங்க மாமா, நான் சொல்லலை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? தேனிட்ட போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நான் ஊருக்கு வந்திருக்கேன்னு சுனில்கிட்டையும் சொல்லிடு புரியுதா? நான் ஊருக்கு வந்திருக்க விஷயம் நம்ம வீட்டாட்களை தவிர வெளியே போகக்கூடாதே இருக்கும். சரிங்க மாமா. மீறி ஏதாட்டும் நியூஸ் வெளியே போச்சோ
தோலை உரிச்சிருன்னு சொல்லிட்டேன். ம் சரிங்க மாமா. சரி சாப்பிட்டியா? ம் சாப்பிட்டேன் மாமா. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ம் சரிங்க மாமா. ஹாய் அத்தா, குட் மார்னிங். குட் மார்னிங் வயசு. எனக்கு காசு கிளம்பிட்டியா? ஆமாம் கிளம்பிட்டேன். நிறைய தூங்குதாலும். ஆமாம், எதுக்குன்னு தெரியல. நல்லா தூங்குதா, நைட்டு எந்திக்கவே இல்லை. நேற்று வீட்டுக்கு போனேன், யாசிக்கிட்ட ரொம்ப நேரம் விளாண்டாலும் என்னமோ. உங்கள் மாமா நெஞ்சில் படுத்து தூங்கினா வச்சுக்கோ, எந்திக்கவே மாட்டா, பாடு தூங்குவா. அதே மாதிரி தூங்குது பாரு இன்னும். இது தூங்கட்டும். இது ஹாப்பி ஆனிவர்சரி தான். ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியில் தான் மாமா விஷ் பண்ணாங்களா? ஆமாம், என்ன கல்யாண நாள் இன்னைக்கு. மாமா தான் என்கிட்ட பேசுறதை எப்படி விஷ் பண்ணேன். இன்னைக்கு கூட ஒரு வாரத்துக்கு ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணவே இல்லை பாரு. நீ தாண்டி ஃபஸ்ட்டு விஷ் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் மாமாவுக்கு விஷ் பண்ணீங்களா? நான் தான் பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனால் பேச மாட்டேன். உங்கள் மாமா தான் கோவப்படுது. நான் என்ன செய்ய? எப்படி விஷ் பண்ணேன்? அப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் ஆட் பண்ணியிருக்கலாம்ல மாமாவுக்கு விஷ் பண்ணி. உனக்கு தான் தெரியுமில்ல, மாமா பேசுறதுக்கே விருப்பம் இல்லாமல் கோவப்படுது. இதில் இதை பண்ணனா கூட வந்து கோவம் வரும். சரி வீடு மகேஷ், எவ்வளவோ கோவம் இருக்கட்டும், என்கிட்ட பேசாமல் இருக்கட்டும். ஒரு வார்த்தை கால் பண்ணி ஒரு விஷ் பண்ணிடலாம்ல. என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் உங்களை எதிர்பார்ப்பேன்னு. வரதான் முடியலை, சரி பேசவும் முடியல. அவங்க ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கலாம்ல. ஒரு வார்த்தை கால் பண்ணி வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு வைக்கலாம்ல. இப்போ இன்னைக்கு போய் நீங்கள் அழலாமாத்தா? அழாதீங்க அத்தை, நாங்களாம் இருக்கலாம் அத்தை. சரி விடுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ நீங்கள் ட்ரீட் வைங்க எங்களுக்கு. ட்ரீட் வேணுமா? உங்கள் மாமாட்ட கேட்க வேண்டியதானே? மாமாட்ட கேட்க முடியுமா? அடிக்கும். நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா மாமா வாங்கி தரும். நீங்கள் இப்போ மாமாவுக்கு வேலை வாங்கி கொடுங்க. சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு போ. நீ ஈவினிங் வர்றதுக்குள்ளே அது இருக்கும். அப்படியே நான் யோசிச்சு உங்களுக்கு மெசேஜ் பண்ணட்டா? சரி போடு, நான் பார்த்துட்டு கடை சொல்கிறேன். சரிங்க அத்தை, நீங்கள் வருத்தப்படாதீங்கண்ணே. மாமா விஷ் பண்ணலனாலும் ஏதோ கோவத்தில் இருக்காங்க, விடுங்க அத்தை. நீங்கள் சந்தோஷமா இருங்க அத்தை. இன்னைக்கு டெய்லி மாமா நினச்சி வருத்தப்பட்டுட்டு தானே இருக்கீங்க. சரி விடு, நான் இனிமேல் நினைக்க மாட்டேன் உங்களை. நீ சொல்லிட்டல, உனக்காக நான் இன்னைக்கு வருத்தப்பட மாட்டேன், ஓகேவா? அழ மாட்டேன், ஹாப்பியாக இருக்கேன். ம் சரி அத்தை. சரி அத்தை, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டா? ஈவினிங் பார்ப்போம். ம் அத்தை, ஈவினிங் இங்கே தானே இருப்பீங்க, அங்கே போக மாட்டீங்களா? இருப்பேன், இங்கே தான் இருப்பேன், போகலை. ம் சரிங்க அத்தை, வரேன், பாய். அத்தை, மாமா விஷ் பண்ணலன்னு தானே வருத்தப்படுறீங்க? மாமா சார்பா நான் விஷ் பண்ணவா? ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. சரி பாய் அத்தை, நான் போயிட்டு வரேன். சரி போய்ட்டா. மகேஷே, அத்தை அம்மா கூட தான். ஏம்மா வரேம்மா, ஒரு நிமிஷம். மாமா, உங்களுக்கு இன்னும் கூட விஷ் பண்ண தோணலையா? மகேஷ் கூட விஷ் பண்ணிட்டா. என் நினப்பே இல்லையா மாமா? நான் வேண்டாமா உங்களுக்கு? கோவத்தில் தான் பேச மாட்டேங்கிங்க. சரி இருக்கட்டும், இன்னைக்காச்சும் ஒரு விஷ் மட்டும் பண்ணிடலாம்ல. நான் பண்ணாலும் திட்டுவீங்களான்னு பயமாக இருக்குது. சரி, நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹாப்பி ஆனிவர்சரி. எப்போது சந்தோஷமாக இருக்கணும் மாமா. நீங்கள் இந்த டேட்டை தானே மாமா என்னை கூப்பிட்டு வந்தீங்க உங்கள் வீட்டுக்கு. இந்த டேட்டே முடிவாக இருக்கட்டும் மாமா. இப்போ வழி அனுப்ப போனாலா இல்லைன்னா ஒரே காலேஜில் கொண்டு விட போயிட்டாளா? கூப்பிட வேற முடியல. வார அளவு ஒரு பைத்தியம். உனக்கு நான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிட்டேன், நீ எனக்கு விஷ் பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? விட்டுச்சு எவ்வளோ நேரம் ஆகுது? நான் கால் பண்ணி விஷ் பண்ண முடியல, ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட முடியல, ஒரு எஸ்எம்எஸ் கூட போட முடியல. இதுக்கு முன்னாடி நான் கோவப்பட்டு பேசாமல் தானே இருந்தேன். அப்போலாம் பேசாமல் இருக்க வேண்டியதாண்டி. அப்போலாம் பேசுனல வந்து இப்போ மட்டும் பேசுறது உனக்கு என்ன செய்யுது? சரி போ, விஷ் பண்ணாண்டாம். நீ இனிமேல் எனக்கு எதுக்குமே வாழ்த்து சொல்லாண்டாண்டி. இருந்துக்கோ, அப்படியே இருந்துக்கோ. எனக்கு அவ்வளோ ஈகோவா? திருப்பி கால் பண்ண மாட்டேன்னா நான் கோவப்பட்டேன்னா? நீ என் பழைய நந்தினியே கிடையாது, மாறிட்டேன் கல்யாணம் பண்ணோன்னே. சரி, நீ எப்படி வேணா இருந்துக்கோ, நான் உன்கிட்ட இனிமேல் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். நீ கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுவேன், விஷ் பண்ணுவேன்னு நினச்சி தாண்டி நான் வந்தேன். உன் ஆசையை கெடுக்கக்கூடாதுன்னு உனக்காக நான் வந்தேன் பாரு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட என் நினப்பு வரலையா உனக்கு? அது சரி, உனக்கு நினப்பு இருந்தால் தான் இப்போ ஏஞ்சோடனே அக்காவை கூப்பிட்டு நான் கால் நான் பண்ணலையா? என்ன யாதுன்னு கேட்டிருப்பேன். நீ தான், நீ என் நந்தினியும் இல்லை, என் பொண்டாட்டியும் இல்லை, உங்கள் அப்பனுக்கு பிள்ளையாக தான் இருக்கு. இரு, பிரியா கால் பண்ணுறான். ஹலோ, சொல்லு பிரியா. என்ன ஃபஸ்ட்டு ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்ஸ்ண்ணா. என்ன ஏன்டா எல்லாம் பேசுகிறேன்? எவ்வளோ பிரியா, காலேஜ் கிளம்பலையா? சாப்பிட்டியா? காலேஜ் கிளம்பிட்டே தானே இருக்கேன். நீ எங்கே இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிட்ணும், இனிமேல் தான் சாப்பிடணும். வீட்டில் தான் இருக்கேன். வேலைக்கு போகலையாண்ணா? இன்னைக்கு வேலை எங்கே போறியா? நான் வேலைக்கு போகல, நான் வீட்டில் இருக்கேன். இங்கே இருக்கேன், அக்கா வீட்டில் இருக்கேன். அக்கா வீட்டில்? எந்த அக்கா வீட்டில்? அங்கே யார் இருக்கா? பிரியா, நான் ஊருக்கு வந்திருக்கேன், அக்கா வீட்டில் இருக்கேன். என்ன நீ ஊருக்கு வந்திருக்கியா? எப்போ வந்த? சொல்லவே இல்லை. நேற்று மத்தியானத்துக்கு மேலே வந்துட்டேன். ஏன்னா சொல்லவே இல்லை வரேன்னு. இப்போ வந்திருக்கலாம்ல என்ன பார்க்க. சாயந்தரம் வரேன். சரிண்ணா. மைனி பார்த்தியாண்ணா? மைனி விஷ் பண்ணியா?
நான் நைட்டே 12 மணிக்கு விஷ் பண்ணிட்டேன். அப்படியாண்ணா மைண்ட்டு பேசிட்டியா? வீட்டுக்கு போனியா? இல்லை மைனி இங்கே வந்துட்டாளா? நான் உங்கள் மைண்ட்டை பேசலை. நான் அவளை பார்க்கவும் போகல வீட்டுக்கு. அக்காட்ட சொன்னேன், அக்கா இங்கே கொண்டு வச்சுருக்கா, அக்கா வீட்டில் இருக்கா, நானும் இங்கே தான் இருக்கேன். மைனி அங்கே தான் இருக்காங்க, நீனும் அங்கே தான் இருக்காங்க, பேசலைங்க. நான் வந்திருக்கிறது அவளுக்கு தெரியாது. அவள் நைட்டு தூங்கினதுக்கப்புறம் வந்து அவளுக்கு பார்த்து விஷ் பண்ணிட்டு நான் பல ரூமில் இருக்கேன், அவள் அக்கா ரூமில் இருக்கேன். மைனி உனக்கு விஷ் பண்ணலையா? கால் பண்ணலையா? நினப்பு இருந்தால் தானே விஷ் பண்ணுவேன். அவளுக்கு தான் எந்த நினப்பும் கிடையாது. அவள் மனசு ஃபுல்லாக அப்போ தானே இருக்கான், அப்போ நினப்பில் மட்டும்தானே இருக்கான். அப்புறம் எப்படி எனக்கு விஷ் பண்ணுவாள்? அவளுக்கு என்ன நினப்புனே தெரியல, என்ன நாளும் நினப்பு இல்லை. அவள் பாட தூங்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறானா? இன்னும் தூங்கிட்டு இருக்காவா? காலைல எழுந்துருவாளா? பாப்பா நைட்டு தூங்கலையா? முழிச்சிருந்தாலோ? பாப்பா நைட்டு தூங்கினவா காலைல வரைக்கும் எந்திக்கவே இல்லை. அவன் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான், பண்ணி மாதிரி. பெரிய கலெக்டர் வேலை பார்த்த மாதிரி தான் 4 நிமிஷம். இப்படி ஒரு தூக்கம் ரூமில் ஏன் வந்துட்டு போனாலும் அவனுக்கு கவலை மாதிரும் கிடையாது. பிள்ளை வந்து ஏன் தூக்கிட்டு போனாலும் அவள் பாட்டு தூங்கிட்டு தான் இருப்பாள். சரி, ஏன் நான் கோவப்படாத. ஏன்னா அவள் பேசன்னு சொல்லும்போது நீ கோவப்படலாண்ணா, அதனால் பயந்துட்டு உனக்கு கால் பண்ணாமல் இருக்காண்ணா. நீ கால் பண்ணி பேசண்ணா. இதுக்கு முன்னாடி நான் கோவப்படும்போது என்கிட்ட பேசாமல் தான் இருந்தாலோ, இல்லை எனக்கு கால் பண்ணாமல் தான் இருந்தாலோ, எல்லாம் கல்யாணம் பண்ணதுக்காக ஒரு நடிப்பு தான் நடிச்சிட்டு இதாவே. ஏண்ணா என்னண்ணா, அவளை பற்றி தெரியும்ல, அப்புறம் ஏன்னா அப்படி பேசுகிறேன்? அதான் நடிப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருப்பான்னு தானே நான் பைத்தியங்கிற மாதிரி அங்கேருந்து இங்கே வந்து சுற்றிட்டு அழைக்கும் பாரு, ஏன் புத்தி செருப்பால் அடிக்கணும். விஷ் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு ஃபோனு பண்ணி பார்க்கணும்னு தோணுதா அவளுக்கு? அவ்வளோதான், நம்ம நினப்புன்னு நினச்சிக்கிட வேண்டியதான், வேறு என்ன. காலேஜுக்கு நேரமாக அவளை எப்படியா போகணுண்ணா? போகணும். நான் நீ கொஞ்சம் கோவப்படாதண்ணா, லைனில் இருண்ணா. ஏன் என்னாச்சு? மாப்பிள்ளை கால் பண்ணுறேண்ணா. என்ன ப்ளீஸ்ண்ணா, நான் சொன்னால் கேட்பல, கொஞ்சம் அமைதியாக இருண்ணா. நான் மைனி கால் பண்ணுறேன், அவளுக்கு விஷ் பண்ணுறேன். சரி, நான் வைக்க அவட்ட பேசிட்டு கால் பண்ணுறேன். ம், இருண்ணா, நீ லைனில் இரு, ஆனால் நீ பேசாதானண்ணா. ஹலோ பிரியா, சொல்லுடி. ஹாப்பி ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. தேங்க்ஸ் டி. சரி, என்ன பண்ணுற? அண்ணன் ஃபோன் அடிச்சானா? நான் விஷ் பண்ணேன்னா உனக்கு? நீ விஷ் பண்ணியா அண்ணனுக்கு? இல்லை, நான் உங்கள் அண்ணனுக்கு விஷ் பண்ணல. கால் பண்ண பயமாக இருக்குது. அக்கா கால் பண்ணாலும் திட்டுடி. நானும் கால் பண்ண திட்டும்ல, அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். மகேஷ் இப்போ வந்து விஷ் பண்ணிட்டு தான் போகிறான். நமக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாம்லான்னு பண்ணுன்னா திட்டுமானு பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நான் தான் உங்கள் அண்ணன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு தாண்டி இருக்கேன். உங்கள் அண்ணன் தானே கோவப்படுது. சரி, கோவம் இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி பேசலாம்ல, விஷ் பண்ணலாம்லாடி, பார்க்க வரலாம்லாடி. நோக்கம் வந்ததுக்கு நல்ல மரியாதை கொடுக்கிய, அவனை மண்டையும் பாரு. நீ ஒன்று பண்ணடி, எங்கள் அண்ணனுக்கு விஷ் பண்ணுற மாதிரி இப்போ விஷ் பண்ணு. எனக்கு விஷ் பண்ணாலும் எங்கள் அண்ணனுக்கு விஷ் பண்ண மாதிரி தான். ஏதாச்சும் கேட்டுற போகிறேன்டி, வேற வாங்கிறத. என்ன கேட்க போகிற? சொல்கிறேன், நான் கிண்டல் பண்ணக்கூடாது என்ன? உங்கள் அண்ணன் விஷ் மட்டுமா வாங்குவோம், எக்ஸ்ட்ராவும் வாங்குவோம். அதே நான் கொடுக்கட்டா? வாங்கிக்கிறியா? நீ கொடுக்காட்டா கோவப்படும். எப்படி வாங்கிக்கிறியா? நான் கொடுக்காத அப்படியே உங்கள் அண்ணன்ட்ட போய் சேர்த்துரும். லூஸ் அடி, நீ எப்படி பேசிகிட்டு இருக்க எரும மாடு? நீ விஷ் மட்டும் பண்ணு, கொடுக்குறதெல்லாம் அண்ணன் வந்த பிறகு கொடு அண்ணன்ட்ட. பைத்தி வந்தாலும் அரைஞ்சி வச்சுக்க பல்லு பேத்துறேன். என் தங்கச்சிட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கு? உனக்கெல்லாம் கூறவே இல்லை யார்கிட்ட என்ன பேசணும்னு. என்ன மைனி கொடுக்குறத மண்ணாட கொடுத்துருவியா? ஏண்டி உனக்கெல்லாம் வாய் கொழுப்பு ரொம்ப தாண்டி. நான் ஐயோ பாவம் பிள்ளை வருத்தப்படுதாலேன்னு கொஞ்சம் ஆறுதலாக 2 வார்த்தை பேசினா உனக்கெல்லாம் ரொம்ப கொழுப்பு தாண்டி. பிறகு என்ன உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறா? உங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ண மாட்டாங்களாம்மா? நான் கால் பண்ணி விஷ் பண்ணணுமா? சரி, ஒரு நிமிஷம் லைனில் இருடி. ஏன்னா சொல்லு சொல்லு. ஏன்னா அவள் விஷ் பண்ணலனால நீ வருத்தப்படுறேண்ணா? அவள் விஷ் பண்ணுறாண்ணா, நீ கேளு. நான் வேணா ஃபோனை கீழே வச்சுட்டு போகிறேன். பிரியா, நீ அடி வாங்க போகிற பிரியா? என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? என் தங்கச்சி எந்த நினைப்பு இருக்கல உனக்கு? என் தங்கச்சி தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எனக்கு கஷ்டமாக சந்தோஷமாக எல்லாமே நீ தானே பார்க்க. அப்போ ஏன் அண்ணனுக்கு உனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள், சந்தோஷமாக இருக்கணும்லண்ணா. நீ கஷ்டப்படுறலண்ணா, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதுக்கு வீடுண்ணா, அவன் எனக்கு மைனி தானே வீடு. அரை மண்டல என்னதான் செய்யணும் எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஏடி லூஸு, ஃபோன் லைனில் இருந்து எங்கடி போட்டு போனால் ஹோல்டரில்? சொல்லு. சரி, எங்கள் அண்ணனுக்கு விஷ் பண்ணு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் விஷ் பண்ண மட்டும் உங்கள் அண்ணன் ஏற்றுக்கிடாது, எக்ஸ்ட்ரா போனஸ் கேட்கும். அதை நான் கொடுப்பேன். அதை நீ உங்கள்கிட்ட கொடுத்துருவியா? வாய பாரு, வாய் குறைக்கவே மாட்டக்காப்பா. நீ அரை மண்டல் தாண்டி. சரி கொடு. லூஸு, நீலாம் ஒரு தங்கச்செடி. எங்கள் மைனி எனக்கு தரேன்னு நினச்சிக்கிட வேண்டியதான். அவளுடைய ஆனிவர்சரிக்கு போனஸ் எனக்கு. நீ விஷ் பண்ணுறத அந்த விசேஷம் மட்டும் எங்கள் அண்ணன்னு சொல்கிறேன். நினப்பு தானா? உனக்குலாம் தர மாட்டேன், நான் என் மாமாவுக்கு தான் கொடுப்பேன். அப்போ உங்கள் மாமாக்கே கால் பண்ணி கொடுக்க வேண்டியதானே? உங்கள் மாமா நம்பர் தான் இல்லையா? என் மாமா தானே பேச மாட்டேங்க, நானே பேச மாட்டேங்க. கால் பண்ணலாம்ல என் மாமா.
நீ ஒன்று பண்ணு, என் மாமா கால் பண்ண சொல்ல எனக்கு. இது மட்டும் நான் தங்கச்சி தரலையாடி. நல்ல கேளு, மண்டையில் உரைக்கி தானே பார்ப்போம். ஊருக்கிட்ட குப்பையை கட்டிட்டு நான் படுத்த பாடு. யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சா பாரு. எவ்வளோட தங்கச்சிட்ட போய் சொல்லுவாளா? போனஸ் கேட்கணுன்ட்டு இதை தான் கொடுப்பேன்ட்டு எக்ஸ்ட்ரா கேட்கணும். ஊரே வர படக்க இவளுக்கு. நான் விஷ் பண்ணுவேன், அதை கேட்டுட்டு எனக்கு மெசேஜ் பண்ண, நான் அப்புறம் காலை நான் பேசுகிறேன். கடவுளே அசிங்கப்படுத்துறாள் இவன் என்ன. போய் எங்கே தாண்டி இருக்கு, கிளம்பி இங்கே வர வேண்டியதுதானே. ஆளு மண்டே மாரு. உங்கள் அண்ணனுக்கு விஷ் பண்ணியாடி? நான் பண்ணிட்டேன்டி, நீ பண்ணடி. நானா பேச மாட்டேங்க, உங்கள் அண்ணன் பேச சொல்லேன். பேசினா தான் விஷ் பண்ணுவியா? இங்கே இல்லடி, நீ ஒரு டைம் கால் பண்ணுற, அட்டன் பண்ண சொல்லேன் பிரியா உங்கள் அண்ணனை. நான் விஷ் பண்ணிட்டு வச்சிருவேன். சரி, நான் அண்ணாட்ட சொல்லுவேன், நீ கால் பண்ணு. ஒரு நிமிஷம் இரு, அத்தை கூப்பிடுதாங்க. நீ என்ன கால் பண்ணுறானா அட்டன் பண்ணி என்னன்னு கேளுண்ணா. நான் அவளை பண்ணாண்டான்னு சொல்லவே இல்லையா பிரியா. சரி, இப்போ பேசுவியா? அவள் பயந்து போய் இருக்கா, நீ திட்டுவேன்னு. பண்ண சொல்லு. நீ லைன் கட் பண்ணத கான்ஃபரன்ஸில் இரு. ஏண்ணா நான் கட் பண்ணுறேன், நீ பேசிட்டு அப்புறம் கால் பண்ணு. நான் என்ன அவட்ட பேச போகிறேன், பேச மாட்டேன். சரி நந்தினி, ஒரு டைம் கால் பண்ணானுக்கு அவன் என்ன சொல்லுதான்னு சொல்லு, நான் வேணா என்கிட்ட பிறகு கேட்க. கால் பண்ணுறேன், நீ சொல்லுதானு திட்டுச்சு உங்க அண்ணன். நான் வந்து அப்புறம் உன்னையை திட்டி போடுவேன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் உனக்கு சப்போர்ட் பண்ணால் நீ என்னையும் திட்டுவேன்னு சொல்லுதானே. சரி, அண்ணன்கிட்ட பேசலான்னு பிளான் பார்த்தா சென்னைக்கேச்சும் அவன் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். நீ பேசுனா பேசுவான்னு பார்த்தா. சரி வை, நான் உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் கால் பண்ணுறேன். பாடுறா, லைனில் இருந்தால் கால் பண்ண மாட்டிங்களோ? நான் என் மாமாட்ட பேச போகிறேன், ஏதாச்சும் பேசுவேன், நீ குறுக்கு கேட்டுட்ருப்பியோ? அப்படி என்ன சீக்கிரட்டாக சொல்கிறேன். சரி, பேசிட்டு கூப்பிடு. நீ காலேஜ் போலையா? கிளம்பிட்டேன், போயிட்டுருக்கேன் பஸ் ஸ்டாண்டுக்கு. சரி, உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணிட்டு கால் பண்ணுறேன். இப்போ தான் நான் கால் பண்ணணும்னு தோணியிருக்குன்னு பைத்தியவரி. எவ்வளோ நேரம் ஒரு மனுஷன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பட் சௌரியமாக கால் பண்ணுறேன்னா மாமா அட்டன் பண்ணிட்டு. மாமாவா இல்லை வேறு யாரும் எடுக்கவான்னு எப்படி தெரியும்? யார் அந்த எனக்குண்ணே, ஏன் மாமா போனால் யாரும் எடுக்கக்கூடாது. பைத்தியக்காரி என்னடி வேலை பார்த்துட்ருக்க. கொட்டவுளே பிரியாணி கட் பண்ணு, நான் கூப்பிட்றேன். சரிண்ணா சரி. அவட்ட சொன்ன ஒரு அப்போ நான் வந்து உஷாராக இருந்திருக்கணும். யோசித்தேன், இருந்தாலும் நீ இப்படி போடுவேன்னு எதிர்பார்க்கலையே. மாமா ஃபஸ்ட் ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பியாக இருங்க மாமா. நீங்கள் என்னை பார்க்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். கோவம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு என்னென்ன தேவைங்கிறத நீங்கள் நிறைவேற்றுவீங்களா. நீங்கள் இன்றைக்கி வந்துடுவீங்கன்னு நினச்சேன், வரவே இல்லை மாமா. நீங்கள் என் மேலே அவ்வளோ கோவமா மாமா உங்களுக்கு? எவ்வளோ கோவம் இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேங்கிறத நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்களா. அப்புறம் ஏன் அன்றைக்கி வரல? நான் தேடுவேல மாமா உங்களா. வருவீங்களா நைட் ஆட்டும்? வருவா நைட்டு ஆளப்போரு. மாமா நீங்கள் அட்டன் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் அட்டன் பண்ணீங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மைக்குமே நான் இவ்வளோ நேரம் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா, நீங்கள் எனக்கு விஷ் பண்ணலன்ட்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ விஷ் பண்ணலையா? நல்லா தூங்கி போட்டு ஆளப்போரு. என் வண்ணாட்டி இழிச்சவன் நல்லா நெஞ்சில் படுக்க வச்சா நல்லா தூங்குவா. ஆமாம், நான் உங்களுக்கு விஷ் பண்ணிட்டேன், நீங்கள் எனக்கு விஷ் பண்ணவே இல்லை மாமா. விஷ் பண்ணலையா? ஆளப்போரு. நான் பண்ண மாட்டேன். போ, கொஞ்சமாட்ட அக்கறை இருக்காடி. நான் நேற்றே ஒரு மனுஷன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என் பாட்டு சௌரியமாக தூங்கி எழுந்துச்சி 8 மணிக்கு 9 மணிக்கு விஷ் பண்ணுறேன்னா இவ்வளோ நேரம் லைனில் இருக்குது மாமா, ஒன்றுமே பேசலாம். இல்லைன்னா குழந்தை திட்டிருக்கேடு செய்வேன். ஒருவேளை மாமா இல்லையோ, மாமா பொண்ணு வேறு யாரும் அட்டன் பண்ணிட்டாங்களோ? கேட்டுட்டு இல்லாட்டி நீ இந்த வேலையை பார்க்கணும். வேறு யாராவது இருந்தால் தான் நான் முத்தம் கொடுக்கும்போதே சொல்லியிருப்பாங்களா? என்ன மாமா தான் அமைதியாக இருக்கு, என்ன காரணம்? என்ன காரணம் கண்டுபிடி. ஒருவேளை திட்டினா நான் இன்னைக்கு ஆளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ஒன்றும் சொல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல பைத்தியம், தெளிவாயிட்ட. நான் இன்னைக்கு அழமாட்டேன். அழமாட்டாலாம்? ஏன் அழமாட்டேங்க? மாமா நான் இன்னைக்கு அழமாட்டேன், ஏன்னா நீங்கள் நான் கால் பண்ணோன்னு அட்டன் பண்ணி வச்சுருக்கீங்களா. நான் நினைக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிடுவேடி. பைத்தியம் போகாதுண்டி. நான் நேரில் இருக்கேன், நீ ஃபோனில் கொடுத்துட்ருக்கேன்னா நேரில் வந்து கொடுக்கலாம்லாம். மாமா நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கலாம்ல மாமா, நீங்கள் காலையிலே வந்திருக்கலாம் தெரியுமா என்னை பார்க்க. நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன், தேடுறேன்லாம். தேடு, நல்ல தேடு. உங்கள் அப்பா வீட்டிலேருந்து இந்த பேச்சு பேசுவே நீ. குழு கொடுத்தவா. மாமா நைட்டாட்டு வந்துடுவீங்களா மாமா? நீ எதிர்பார்த்துட்டே இரு. என்ன கிளறிட்டு இருக்க? வாங்கன்னு சொல்லுதியா பைத்தியம். இந்த பையன் இல்லாமல் தாண்டி கொஞ்ச நாளாக ரொம்ப ஆடுதேன். ஒன்னெல்லாம் வைக்கிற மாதிரியிலே வச்சாதாண்டி சரி வருவேன். மாமா பாப்பா பார்க்குற மாதிரியாட்டி நான் வந்து பார்த்துட்டு போங்க மாமா. ஊருக்கிட்ட குப்பை எவ்வளோ சீனி பார்த்துட்டு போங்கன்னு பாப்பா வச்சு சொல்லுவல. ஐயோ கடவுளே.
நான் தாண்டி சொல்லி சமாளிக்கணும் உங்ககிட்ட. நீனே சொல்லி கொடுக்கண்ணா. நான் உனக்கே மாமண்டி. நான் அந்த இதில் பார்த்துட்டு இருக்கேன். மாமா ஐ லவ் யூ மாமா. மாமா நீங்கள் தான் லைனில் இருக்கீங்களா? நீங்கள் தான் இருக்கீங்க, நான் எப்படி தெரிஞ்சுக்கேன்? வேறு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க போகிறோம் மாமா. அப்புறம் ஆயத்திருந்து அதுக்கு வர திட்டுவீங்க. அப்போ முதல்ல கேட்டுட்டு பேசணும். என்ன நினைப்பா இந்த வேலையில பார்த்துட்டு பேசிட்டு இருக்கேன். மாமா எப்போ வருவீங்க என்ன பார்க்க? நான் சண்டை போட்டு இங்கே வந்தேன், நீங்கள் எங்கேயாச்சும் இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் போயிட்டீங்க. நீ சண்டை போட்டு உங்கள் அப்பா வீட்டில் போயிரு, நான் இங்கே இருக்கணும். ஆளை பேர் என் கூட இருக்கிறத விட்டுவிட்டு அங்கே போயிருப்பானா, நான் இங்கே இருக்கணுமா? எதுக்கு இருக்கணும்? இப்போ ஒரு முடிவு பண்ணி வைத்தியம். உங்கள் அப்பா வேணுமா வேண்டாமான்னு? உங்கள் அப்பா வேண்டான்னு மட்டும் நீங்கள் நான் வேணும் முடிவு பண்ணிட்டியோ, ஒரு செகண்ட் நீங்கள் இருக்காண்டாண்டி, அடுத்த செகண்ட் உனக்கு தூக்கிட்டு போயிடுவேன். நானாடி உன்னை போச்சோன்னே போவாதான் எவ்வளவோ கெஞ்சினேன். நீ போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு. மாமா ஐ லவ் யூ. மாமா நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கோயில் கூட்டி போயிருப்பீங்களா மாமா? நம்ம அழகாக போயிட்டு வந்துருக்கலாம் பாப்பாவோட, தெரியுமா? எங்கேயாச்சும் வெளியாச்சும் கூட்டி போயிருப்பீங்க. வீட்டிலே இருக்கேன் மாமா. இங்கே என்னடி என்ன வெளியூருக்கே கூப்பிட்டு போகிறேன்னு பிளான் போட்டு வச்சுருந்தேன். நீ அவளை தெரிஞ்சுக்கிட்டு தானே கெடுத்துட்டு போய் உட்காந்துருக்கேன். நான் எங்கள் அப்பா வீட்டு ரூமில் தான் இருப்பேன்ட்டு. போ அங்கே கடை. உனக்கு இந்த தடவை 4 சோறு தாண்டி கடை. ரொம்ப தேடுதான் நைட்டு வாங்கலாம். வருவேன்டி, நல்லா வருவேன். நினச்சேன்னு வச்சுக்கோ, நைட்டே நான் அவங்க கூட சந்தோஷமாக இருக்க முடியும். இன்னைக்கு நைட்டு வரைக்கும் என்ன சந்தோஷமாக இருந்துட்டு கிளம்ப முடியும். நல்லா நான் அதுக்காக அங்கேருந்து இங்கே வரலடி. உன்னோட சந்தோஷத்தை நான் நேரில் பார்க்கணுன்னு தான் வந்திருக்கேன். உன்னை பார்க்கணுன்னு. மாமா வாங்க மாமா, நைட்டு இப்போ கிளம்புனா கூட நீங்கள் நைட் வந்துடலாம்ல மாமா? நைட் வந்துடலாம்மா. இதெல்லாம் குழஞ்சிருப்பான். ஆனால் மண்டையும் பேரும் அவ்வளோ அக்கறை இருந்தால் நேரத்தில் அடி சொல்லியிருக்கணும். இன்னைக்கு சொல்லியா? மாமா பதில் சொல்லுங்கள் மாமா. நீ என்ன சொன்ன பார்த்தா என்கிட்ட நான் அட்டன் பண்ணிட்டேன். அதனால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பியா? இருடி, நீ எப்படி சந்தோஷமாக இருக்க நானும் பார்க்கேன். ஆளு முடிஞ்சு நீ எழ மாட்ட போல. இரு, நீ அழுதியா இல்லைன்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாரு, உன் கண்ணுலேருந்து குளத்தை திறந்து விடுதியா இல்லைன்னு மட்டும் பாரு. ஹலோ, யாரு? யார் வேணுங்க உங்களுக்கு? என்ன லேடிஸ் வாய்ஸ் வருது? யாரு? ஹலோ, நீங்கள் யார்? நீங்கள் யார் மேடம்? உங்களுக்கு யார் வேணும்? நீ யாருடி? என்ன கேட்குறதுக்கு யாருன்னு? யார் போன எடுத்து யார் பேசிகிட்டு இருக்குது? என் மாமா எங்கடி? வர வழியை பற்றி உசாராக கேட்க. நான் ரேஷ்மா பேசுகிறேன் மேடம். ரேஷ்மாவா? ஏற்கனவே கால் பண்ணி பேசினால அந்த பொண்ணா? ஆமாம் மேடம். என்ன சொல்லுங்கள். நீங்கள் யார்? என் ஸ்க்ரீனில் யாருன்னு வரலையா? இல்லையே, ஒரு நம்பர் தான் வந்தது, அதான் யாருன்னு கேட்டேன். இங்கே நான் யாருன்னே கேட்க விட மாட்டேங்கிங்க. நீங்களே பேசிட்டு இருக்கீங்களா, அதான் அமைதியாக இருந்தேன். முதல்ல சொல்ல வேண்டியதானே? இவ்வளோ தூரம் கேட்டுகிட்டே இருப்பியா? எங்கே போச்சு? என்னது எங்கே போச்சு? இப்போ ஒரு 1 நாள் தான் எனக்கு மாமாக்கு எனக்கு சண்டையே வந்துச்சு. நீ எங்கிட்டே ஒரு பொண்ணு எடுத்து பேசுனா? உங்கள் சார் எங்க? சார் மீட்டிங்கில் இருக்காங்க. ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. என் மீட்டிங் போனால் ஃபோனை ஓட்ட தான் கொடுத்துட்டு போகணுமா என்ன? உங்கள் சட்டப்பையில் வச்சா இருக்காதா இல்லை ஃபேண்ட் பையில் வச்சா தான் இருக்காதா? அவன்கிட்ட தான் கேட்கணும் ஃபோனை எங்கே வைக்கணும். ஆளை போயிடும். சாராக தான் வந்துட்டு போனாங்க. வச்சுக்காம யார் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணி பேசன்ட்டு. அந்தளவுக்கு க்ளோஸா சார்? ஃபோனை தர்ற அளவுக்கு, கால் வர்றதெல்லாம் அட்டன் பண்ணி பேச சொல்கிற அளவுக்கு? நீங்கள் யார்? சாரை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸாக விசாரிக்கீங்க. என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு? அன்னைக்கு பேசினலான்னு கேட்டீங்க. மாமாக்கு எனக்கு சண்டைங்க. நீங்கள் யார்? நான் அன்றைக்கி கிளக்கட்டேன்னு எவ்வளோ கோவம். இன்றைக்கி உடனே ஃபோனை கொடுத்து கேட்க சொல்லிட்டு நான் யாருன்னு அதான் வேண்டான்னு தானே இருக்காங்க பேசாமல். ஒரு நாள் கூட என்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ பேசாமல் இருக்காங்க. அதான் நானே கால் பண்ணி கூட திட்டுறாங்க. இப்போ தான் ரீசன் என்னன்னு தெரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்பிக்கை வைக்கல, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்பிக்கை எங்கே தான் போகுது தெரியல. சரி சாரி ரேஷ்மா, நான் இனிமேல் கால் பண்ண மாட்டேன், மன்னிச்சிருங்க. இந்த சார்ட்ட சொல்ல வேண்டாம். உடனே குரல் பெயரும் வந்தல. இப்போ தான் இழுவ மாட்டான்னா, அப்புறம் இப்போ ஃபோனை வச்சுட்டு இழுவதுக்கு சரியான அனுமதியெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஹலோ, நான் வைக்கிறேங்க. அவ்வளோதான் நம்பிக்கை. என்ன உங்கள்கிட்ட தானே கேட்டேன் அவரை எங்கன்னு. அந்தளவுக்கு கேட்குறதுக்கு உனக்கு தைரியம் வந்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்க வேண்டியது? நான் யாரும் கேட்கலாம், சொல்ல வேண்டியது வாய் திறந்து. மாமா அவ்வளோதான் நம்பிக்கை. என்ன உன் ஃபோனை யாரும் எடுத்து பேசுவாங்களா? திருப்பி கேட்கணுமா? லேடிஸ் வாய்ஸில் பேசுனதில் அமைதியாக இருவியோ இல்லை கேட்க ஏற்று கேட்கணுமா? நான் என் ஃபோனை யார்கிட்ட கொடுப்பேனா? எத்தனை தடவை சொன்னாலும் காதலையே வாங்காத. வீட்டையே என் ஃபோனை யாரும் எடுக்க மாட்டேன் அவங்க அண்ணனை தவிர. நீ அப்புறம் இங்கே எப்படி கொடுப்பேன்? அப்போ இவ்வளோ தடவை பேசுனது லேடிஸ் வாய்ஸில் ரேஷ்மான்னு சொன்னது நான் தான். மாமா ஏன் கேட்டு பேசுனீங்க? மாமா பேசிட்டீங்களா? மாமா பேசுங்க மாமா. என்னால் யாரும் ஆளக்கூடாது இருந்தோம். இல்லைன்னா ஃபோனை அட்டன் பண்ணோன்னே யாரையும் என்ன எதுவும் தெளிவாக பேசிக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்கணும்.
கரெக்டாக தானே வேலை நடக்குது. அப்புறம் என்ன, இடையில எந்த குரலில் பேசினாலும் போல்டாக இருக்குன்னு தெரியாதா? உடனே குழம்பிடணுமோ? சாரி. சரி பேசுவீங்களா? டவுட்டை கிளியர் பண்ணேன், அவ்வளோதான். பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. மாமா ஹாப்பி ஆனிவர்சரி. ஐ லவ் யூ மாமா. நைட்டு வருவீங்களா? பேச மாட்டிங்களா? சரி சரி பேசண்டாம். நான் உங்களுக்கு விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், விஷ் பண்ணிட்டேன். சந்தோஷம். நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், வருத்தப்பட மாட்டேன். போதும் பைத்தியம். வைக்கட்டுமா? ம். பாய். தம்பி என்ன பண்ணுற? இது என்னடா சேலை? எனக்கடா? நல்ல ஆசை தான் உனக்கு. இவளுக்கு வாங்கிட்டதாக்கான், ஏன் பொண்டாடிக்கு நான் வாங்கிட்டதாக்கேன். எங்கே பண்ண அம்மாவோட காலேஜில் வந்து விட போயிட்டு வண்டியா? இல்லை, வெளியே கடாக்க வந்தாலும் பேசிட்டே இருந்துட்டேன். சாப்பிடுவே, சாப்பாட்டா? சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும். அவளை என் பொண்டாட்டி எஞ்சிட்டா. போ, அவட்ட சேலையை கொடுத்து கிளம்ப சொல்லு. கோயில் போயிட்டு வாங்க. என்ன சொல்லி கொடுக்க? கேப்பெல்லாம் யார் எடுத்தேன்? நீ எடுத்தேன்னு சொல்லு. நீ தம்பி தான் எடுத்தரணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் கோவத்தில் இருக்கலாம், எடுத்துடல என்கிட்ட ஒன்றுமே சொல்ல. அதான் நீ ஆசைப்படுவேன்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிடு. நான் அன்றைக்கி அம்மாட்ட ஒரு செயின் கொடுத்தலாம், அது எங்கே? அது அம்மாட்ட தான் இருக்குண்ணே. சரி, அது சாயந்தரம் பார்த்துக்கூடும். அம்மாட்ட நான் வாங்கிட்டு வரேன், வீட்டுக்கு போயிட்டு. இங்கே போயிட்டு கோயில் போயிட்டு வராங்க. கார் புக் பண்ணிட்டா? நீ தான் இருக்கே, பிறகு கார் புக் பண்ணுற, கூட்டு போ. பாட்டா பைத்தியமா உனக்கு? இன்னும் வந்தது எதுவுமே அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் பாட்டுக்கு ஒதுங்கியிருக்கேன். நான் கூட்டு போனேன்னா அவளுக்கு தெரியாதா? அப்புறம் என்கிட்ட வந்து ஒவ்வொன்று அழுதுட்டு இருப்பான். சொல்கிறது மட்டும் கேளு. நான் இங்கேருந்து போகிற வரைக்கும் நான் வந்தேன்னு தெரியக்கூடாது, இங்கே இருக்கிறதுன்னு தெரியக்கூடாது, எதுவுமே தெரியக்கூடாது. நான் வந்துட்டு போன அடையாளமே அவளுக்கு தெரியக்கூடாது. சரி விடு, கொண்டு கொடுக்க வேண்டாம். அவள் வாங்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, தம்பிக்கு ஃபோன் பண்ணட்டான்னு கேளு, சரியாக வந்துடுவான். நல்லா தாண்டா மிரட்டி வைக்கவும் மாட்டேன். அவன் மிரட்டினா தானே சுண்ணடி கேட்கா, இல்லைன்னா தான் அடங்காமல் அழைத்தால. சரி போ, நேரம் ஆகுது. காலையில் கோயில் கூப்பிட்டு போயிட்டு வாங்க. பாப்பால் தந்துட்டு போ. தந்துட்டு போங்க, ஆள் தான் நினச்சிவேன். போயிட்டு உடனே வாங்கக்கா, சாமியை கும்பிட்டுட்டு. சரிடா, கல்யாண நாள் வாழ்த்துக்கள்டா தம்பி. அப்பா தேங்க்ஸ்க்கா. நீ கூட வாழ்த்துலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. நன்றி சொன்னாலா இல்லையாடா? அவட்ட பேசுனியா பேசலாம்? விடுக்கா, அவள் சொல்லுவான்லாம் நான் எதிர்பார்த்துருக்கேன். அவள் எதிர்பார்ப்பா, அதனால நான் அவள் ஆசையை நிறைவேற்றிட்டு இருக்கேன், அவ்வளோதான். சரி போ, நேரம் ஆகுது. பாப்பா என்ன பண்ணுறா? மச்சம் வச்சிருக்கேன். மச்சான் வேலைக்கு இல்லையா? ஓ ஆகும்டா, கொஞ்சம் லேட்டாக போகிறேன்னு சொல்லிச்சு. சரியா, முன்னாடி கிளம்ப சொல்லு. சரி, கிளம்புன உடனே எனக்கு அங்கேருந்து ஒரு கால் பண்ணு. சரியா? நான் வாசல் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அவளை. பக்கத்துல இருந்துட்டு என்னடா வேலை பார்க்க நீ? சொல்கிறத செய்ப்போம்.